பொதுவாகவே எறும்பு எங்கள் வீட்டில் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லார் வீட்லேயுமே எறும்பு தொல்லை இருக்கும். அந்த எறும்பை கொல்றது எப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். தயவு செஞ்சு என்னை திட்டுறதா இருந்தால் முன்னாடியே திட்டிக்கோங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் அப்படி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்க்கரையையும் மிளகாத்தூளையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த மிக்சிங்கை எறும்பு புத்து பக்கத்தில் வைங்க. காரமான சர்க்கரையை சாப்பிட்ட அந்த எறும்பு தண்ணியை தேடி தண்ணி தொட்டிக்கு வரும். அப்போ எறும்புக்கு தெரியாம பின்னால இருந்து தொட்டிக்குள்ள தள்ளி விட்டுருங்க. தண்ணீர்ல மூச்சு தண்டறனாலும் சமாளிச்சு மேல வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி தப்பிச்சு வந்துச்சுன்னா உடனே ஈரத்தை காய வைக்கணும் அப்படின்றதுக்காக நெருப்பை தேடி வரும். அந்த நேரம் நெருப்புல வெடிகுண்டை போட்டுருங்க. அந்த வெடிகுண்டு வெடிச்சதுல எறும்புக்கு ரொம்பவுமே காயம் ஏற்படலாம். அப்போ அந்த எறும்பை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க. அட்மிட் பண்ணிட்டு ஐசியூல வச்சு கண்காணிக்கணும். ஒளிஞ்சு நின்று யாருக்கும் தெரியாம எறும்புக்கு வச்சிருக்கிற ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து விட்டுருங்க. இப்போ மூச்சு காத்துக்கு திணறும். எறும்பு தானாவே சாகும். அப்படி சாகலைன்னா தலையணையை எடுத்து அதை மேல வச்சு அழுத்துங்க. நிச்சயம் செத்து போயிடும். முன்னையே சொல்லிட்டேன் என்ன திட்டாதீங்க அப்படின்னு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, சர்க்கரையை மிளகாத்தூளோட மிக்ஸ் பண்ணி எறும்பு புத்து பக்கத்துல வைங்க. அதை சாப்பிட்டுட்டு எறும்பு செத்துரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாக்டீரியாவை கொல்றது எப்படின்னு சொல்றேன். தேங்க்யூ.